டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி அத்வைதம் என்ற தலைப்பின் கீழ் தினசரி தியானத்தில் பெரியசாமி சில கருத்துக்களை கூறியிருக்கின்றார். எப்படி நெருப்பும் அதனுடைய சுடும் இயல்பும் பிரிக்க முடியாததாக இருக்கின்றதோ, அதுபோல ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் பிரிக்க முடியாமல் இணைந்து விடுவது அத்வைத நிலை என்று சொல்லப்படுகின்றது. இதை விளக்க உபனிஷத்தில் ஒரு சிறிய கதை சொல்லப்படுகின்றது. ஒரு மரத்திலே நல்ல இனிமையான பழங்கள், சில பழுக்காத காயாக இருக்கக்கூடிய பழங்கள் இப்படி இருக்கிறது. அதில் 2 பறவைகள் இருக்கின்றன. ஒரு பறவை மரத்தின் உச்சியிலே அமர்ந்திருக்கிறது. மற்றொரு பறவை காய் கனி இரண்டையும் மாறி மாறி சுவைத்து பார்த்து, ஒன்று இனிமையாக இருக்கிறது, ஒன்று துவர்ப்பாக இருக்கிறது, இப்படியே பார்த்து கொண்டு அதனுடைய காலத்தை போக்குகின்றது. வாழ்க்கையிலே ஜீவாத்மா அப்படி வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்கள், பிரச்சனைகள், சந்தோஷமான சூழ்நிலைகள், இப்படி இந்த இருமைகளை எல்லாம் அனுபவித்து கொண்டே வெட்டியாக பொழுதை போக்குகின்றான். ஆனால் தான் இறைவனுடன் ஒன்றிணைய வேண்டும் என்று அறிந்த ஜீவன் இவற்றையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு கதையிலே உபனிஷத் சொல்லுகின்ற அந்த மரத்தின் உச்சியிலே இருந்த பரமாத்மாவாகிய பறவையிடத்தில் போய் சேர வேண்டும் என்ற குறிக்கோளோடு ஒரே நோக்கமாக செயல்படுகின்றான். வாழ்க்கையிலே சிவம் சக்தி 2 பேரும், சைவர்களும் சக்தர்களும் வேறு வேறு என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் சிவமும் சக்தியும் 2 அல்ல என்பதை விளக்குவதற்கு பல பல விஷயங்கள் நம்மிடையே இருக்கின்றது. வாழ்க்கையே அத்வைத சித்தி அடைவதில் தான் நிறைவு பெற வேண்டும் என்பதைத்தான் இந்த தினசரி தியானம் நமக்கு புகட்டுகின்றது. அதன்படி நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.